ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ லாஸ்ட் வீடியோவில் ஊட்டிக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண வீடியோ பார்ட் 1 பார்த்துருப்பீங்க. ஸோ லாஸ்ட் வீடியோவில் மோடிஸ் கெஃபேக்கு போய் அங்கே என்னெல்லாம் ஸ்பெஷலாக சாப்பிட்ருந்தோன்னு பார்த்துருந்தீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நாங்கள் வந்திருக்கிற பிளேஸ் தான் டார்ஜிலிங். ஊட்டியில் வந்து ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஷாப்னு சொல்லலாம் டார்ஜிலிங் மோமோஸ். ஸோ நிறைய சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸில் வந்து நிறைய பேர் இந்த ஷாப் பற்றி போட்டிருந்தாங்க. ஸோ நாமளுமே ட்ரை பண்ணலான்னு சொல்லி இங்கே வந்திருந்தோம். ஸோ இங்கே நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. சூப், மோமோஸ், பின்ன நூடுல்ஸ் இருந்துச்சு, ஸ்டார்டர்ஸ் இருந்துச்சு. ஸோ நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் இருந்துச்சு. நாங்கள் வந்து என்ன ட்ரை பண்ணலான்னு பார்த்தோம்னா, லைக் எங்கள் ஃபேமஸ் வந்து ஃப்ரைட் மோமோஸ் தான். ஸோ நாங்கள் வந்து நான்வெஜ் சிக்கன் ஃப்ரைட் மோமோஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ இங்கே வந்து செல்ஃப் சர்வீஸ் தான், நாமளே போய் பே பண்ணி ஆர்டர் பண்ணி நம்ம ஆர்டரை கலெக்ட் பண்ணிக்கணும். அண்ட் என்ன ஒரு நல்ல விஷயம்னா, அவங்க வந்து சுட சுட தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ ரொம்பவே சூடாக இருந்துச்சு. ஸோ டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. அவங்க அது கூட ஒரு சட்னி கொடுத்துருந்தாங்க. ஸோ 2 விதமான சட்னி கொடுத்துருந்தாங்க. ஸோ ஸ்பைசி சட்னி சேர்ந்து சாப்பிடும்போது வேறு லெவலில் இருந்துச்சு. அங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்களோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஒரு ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இது வந்து ஹோட்டல் ப்ளூ ஹில்ஸ். ஸோ மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நிறைய ரிவ்யூஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஹோட்டல். இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ரஷ்ஷாக தான் இருக்கும். நீங்கள் 1 மணிக்கு வந்தாலும் ரஷ்ஷாக தான் இருக்கும், 4 மணிக்கு வந்தாலும் ரஷ்ஷாக தான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஃபுட் சூப்பராக இருக்கும். ஸோ நான் வந்து எனக்கு என்னோட ஃபேவரட்டான சிக்கன் பிரியாணி ஆர்டர் அம்மாவுக்கு வந்து ஒரு வெஜ் மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ வெஜ் மீல் சீக்கிரமாக அப்படியே எங்களோட சிக்கன் பிரியாணியும் வந்துருச்சு. ஸோ இவங்க சிக்கன் பிரியாணி மேலே வந்து ஒரு ஃப்ரைட் ஆனியன்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரைத்தா, பின்ன சிக்கன் கறி அண்ட் ஃபிஷ் கறி கொடுத்துருந்தாங்க. இது கூட சாப்பிட்றதுக்கு வந்து நாங்கள் இவங்களோட ஃபேமஸான சில்லி சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ சில்லி சிக்கன் சொல்லும் போது இவங்களோட லெக் பீஸில் நாங்கள் கேட்டிருந்தோம். அண்ட் நான் என்னோட சின்ன வயசுலேருந்தே இந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கேன். ஸோ அந்த டைமில் எப்படி அந்த பிரியாணி இருந்துச்சோ, எப்படி அந்த கிரேவி இருந்துச்சோ, அதே மாதிரி தான் இப்போ வரைக்குமே இருக்குது. இவங்களோட பிரியாணி வந்து ஒரு மாதிரி சட்டிலாக இருக்கும். லைக் உங்கள் பார்த்தீங்கன்னா கலர் வைஸ் சூப்பராக இருக்கும் அண்ட் டேஸ்ட் வைஸும் செம்மையாக இருக்கும். ஆனால் பட் காரம் அதிகமாக இருக்காது. இஃப் சப்போஸ் நீங்கள் வந்து ஸ்பைஸியாக சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா ஸ்டார்டரோட ஏதாவது ஸ்பைஸியாக ஆர்டர் பண்ணிவிட்டு அது கூட நீங்கள் கம்பைன் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ ஃபுட்டு ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ கம்ப்ளீட்டாக சாப்பிட்டு முடிச்சுட்டு டெசர்ட்டுக்கு வந்து நாங்கள் வந்து அங்கே டெசர்ட்டுக்கு பெருசாக ஒன்றும் இருக்காது. ஸோ ஐஸ்கிரீம் தான் இருந்துச்சு. ஸோ ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு ஒரு கம்ப்ளீட் லன்ச் முடிச்சுட்டு பீடா சாப்பிட்ற ஃபீலே வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ பீடா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸோ நெக்ஸ்ட் எங்கே போகலான்னு பார்த்துருந்தோன்னா, நெக்ஸ்ட்டு வந்து போட் ஹவுஸ் போகலான்னு பிளான். ஆனால் ரஷ்ஷு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. மேக்ஸிமம் இது டூரிஸ்ட் ஸ்பாட்டுன்னு சொல்லும் போது கண்டிப்பாக நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ வெஹிக்கிள் பார்க் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவ்வளோ பேர் இருந்திருந்தாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் வண்டர்ஃபுல்லான ஸ்பாட் இது. அது கரெக்டாக நீங்கள் ஈவினிங் டைம் போனீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன்னா ஒரு மாதிரி சன்செட் டைமில் நீங்கள் போனீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரி டிக்கெட் எடுக்கணும். ஸோ என்ட்ரி டிக்கெட் எடுத்து முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே போகிறோம். ஸோ என்னென்னா மேக்ஸிமம் நீங்கள் மார்னிங் டைமை போகிறதுக்கு விட ஈவினிங் டைம் போகிறீங்கன்னா ஒரு சன்செட் அண்ட் தென் அந்த ஊட்டியோட ஃபீலே நீங்கள் இந்த ஈவினிங் சன்செட்டில் தான் பார்க்க முடியும். ஸோ அப்படியே டிக்கெட் கொடுத்து முடிச்சுட்டு அப்படியே உள்ளே போனோம். ஸோ ரஷ் பார்த்திங்கன்னா லைக் லைனில் க்யூவில் போகிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் இங்கே பார்த்துங்க நிறைய ஃபிலிமும் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஓல்டு ஃபிலிம்ஸ் எல்லாம் எடுத்திருந்தீங்கன்னா இங்கே நிறைய ஃபிலிம் ஷூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் முக்கியமாக இங்கே நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கான ஸ்பாட்டுமே இருக்குது. ஸோ இங்கே உள்ளே போனோன்னா ஐ லவ் ஊட்டின்னு இருக்கும். ஸோ டூரிஸ்ட் வந்து அங்கே நின்று நிறைய பேர் ஃபோட்டோஸும் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே வந்து டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் டிஃப்ரெண்ட் ஃபோட்டோ பூத்ஸ் மாதிரி இருக்குது. அப்படியே நீங்கள் நடந்து போனீங்கன்னா நிறைய ஃபோட்டோ போட்ஸ் இருக்குது. நீங்கள் அங்கே நின்று ஃபோட்டோஸ் எடுக்கலாம். அது போக இங்கே வந்து ஷாப்பிங் பண்ணுறதுக்கான பிளேஸுமே இருக்குது. நீங்கள் வந்து வின்டர் வியர்ஸாக இருக்கட்டும், இல்லை டாய்ஸ் வாங்குறதா இருக்கட்டும், இல்லைனா நீங்கள் வந்து ஸ்வீட் ஹோம்மேட் சாக்லேட் ஸ்வீட்ஸ் அந்த மாதிரி வாங்குறதா இருந்தாலுமே எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் வந்தாலும் இங்கே வந்து கண்டிப்பாக பார்கெயின் பண்ணி வாங்கணும். கண்டிப்பாக ரேட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்கெயின் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். அண்ட் இங்கே வந்து ஹாரர் ஹவுஸ் இருந்துச்சு, மிரர் ஹவுஸ் இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து இன்னொரு ஃபோட்டோ போத் உங்களுக்கு காமிச்ச மாதிரி இன்னொரு ஃபோட்டோ போத் இருக்கும். ஸோ இங்கே வந்து நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கிறதாலும் எடுத்துக்கலாம். அண்ட் இங்கே ஃபேமஸ் வந்து போட்டிங் தான். இங்கே வந்து ஸ்பீட் போட் அண்ட் தென் பெடல் போட்டும் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து ஆப்ட் பண்ணது வந்து பெடல் போட். அதுக்கே க்யூ ரொம்பவே பெருசாக இருந்துச்சு. ஸோ டிக்கெட் பார்த்தீங்கன்னா 2 சீட்டர் 4 சீட்டர் இருக்கும். ஸோ 2 சீட்டர்னால் 350 ருபீஸ் அண்ட் 4 சீட்டர்னால் 450 ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இங்கே இருக்கிற வாட்டருமே ஒரு மாதிரி 5:30 மாதிரி ஆயிடுச்சுன்னா ஐஸ் வாட்டர் மாதிரி அவ்வளோ சில்லுன்னு இருக்கும். நீங்கள் அப்படியே லைக் ஈவினிங் டைம் மார்னிங் டைம் அவ்வளோக்கு தெரியாது. பட் ஸ்டில் நீங்கள் ஊட்டியில் ஒரு 5:30 மாதிரி இந்த போட் ஹவுஸ்க்கு வந்திருந்தீங்கன்னா தண்ணி தொடும்போது அவ்வளோ ஐஸியாக இருக்கும். அண்ட் இங்கே வந்து ஸ்பீட் போட்டுமே இருக்குது. நீங்கள் ஸ்பீட் போட் ஆப்ட் பண்ணுறீங்கன்னா ஸ்பீட் போட்டும் ஆப்ட் பண்ணிக்கலாம். பட் அங்கே வந்து டைமிங் வந்து கம்மியாக இருக்கும். பெடல் போட் இப்போ நீங்கள் 40 மினிட்ஸ் எடுக்கிறீங்கன்னா ஸ்பீட் போட் வந்து ஜஸ்ட் 10-15 மினிட்ஸ் தான் இருக்கும். பட் ப்ரைஸிங் வைஸ் ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். ஸோ டைமிங் அரௌண்ட் 7 o'clock ரொம்ப குளிராகிடுச்சு. ஸோ அங்கே வந்து சுட சுட ஸ்வீட் கார்னும் பின்ன பொட்டேட்டோ கிறிஸ்பும் வாங்கலான்னு நினச்சோம். ஸோ அங்கே போய் அங்கேயுமே செல்ஃப் சர்வீஸ் தான். ஃபஸ்ட்டு போய் பே பண்ணிட்டு டோக்கன் கொடுப்பாங்க. டோக்கனில் போய் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மசாலா ஸ்வீட் கார்ன் வாங்கியிருந்தோம். ஸோ வந்து டேஸ்ட் பார்த்திங்கன்னா ஆவரேஜாக தான் இருந்துச்சு. அவ்வளோ நல்லாலாம் இல்லை, சூடாக இருந்துச்சு. பட் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா
அவ்வளோக்கு நல்லா இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பொட்டேட்டோ கிறிஸ்ப் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ இவங்களோட மேக்கிங் டைமே ரொம்பவே ஸ்லோவாக தான் இருந்துச்சு. அண்ட் அது போக மைனேஸ் இல்லைன்ட்டாங்க. ஸோ அதுவே ஒரு ஹார்ட் பிரேக்கிங்காக இருந்துச்சு. ஏன்னா பொட்டேட்டோ கிறிஸ்புக்கு மைனேஸ் இல்லைன்னா நல்லாவே இருக்காது. ஸோ அப்படியே அவங்க வந்து மைனஸ் இல்லை ஜஸ்ட் ஸ்பைஸியான்னு கேட்டாங்க. நான் வந்து மீடியம் ஸ்பைசியில் வந்து சாஸ் மட்டும் போட்டு கொடுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி லைக் சில்லி பவுடர் போட்டு அந்த மசாலாஸ் மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சாஸ் ஊற்றி கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுவுமே ஆவரேஜாக தான் இருந்துச்சு. ஸோ ரெண்டுமே ஆவரேஜாக தான் இருந்துச்சு, அவ்வளோக்கு நல்லா இல்லை. ஸோ அப்படியே அங்கே எனிவே சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வெளியே கிளம்பிட்டோம். ஸோ இங்கே இன்னொரு ஸ்பாட் இருக்குது விசிட் பண்ணுறதுக்கு. மிரர் ஹவுஸும் அந்த ஹாரர் ஹவுஸும் ரெண்டுமே சூப்பராக இருக்கும். குளிர் பார்த்திங்கன்னா அவ்வளோ குளிராக இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் மசாலா வேர்க்கடலை சாப்பிடும்போது செம்மையாக இருந்துச்சு, அது சுட சுட. ஸோ அப்படி இங்கே டே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.